திருவண்ணாமலை மலையின் மேல் ஏற்றும் தீபத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமான் என்ன சொன்னார்னா, நான் தான் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆதிஜோதி அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பார்வதி தேவி சிரிப்புடன், அப்படி என்றால் அதை நிரூபியுங்கள் அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்டார். இதை கேட்ட சிவபெருமான் தன்னை ஒரு ஜோதி அக்னியாக மாற்றிக்கொண்டார். அந்த ஜோதி அக்னியை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆச்சரியமடைந்து அன்னப்பறவையாக மாறி வானத்தில் பறந்தார். அந்த ஜோதியை தேடினார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அதன் கீழே போய் பார்த்தார். ஆனால் எவ்வளோ முயற்சித்தும் ஜோதியின் அடிமுடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து போய்விட்டது. விஷ்ணு மிகவும் சோர்வாக இருந்தார். உணர்ந்தார்கள் சிவபெருமான் எல்லையற்ற தெய்வம் என்று. அவருடைய உருவம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு உணர்ந்து கொண்டார். அந்த ஜோதி அக்னியே இப்போது திருவண்ணாமலையாக இருக்கிறது. திருவண்ணாமலை மீது எரியும் ஜோதி அந்த வரலாற்றை எடுத்து கூறுகிறது.